இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். யார் என்ன சொன்னாலும் புரியாது. மாப்பிள்ள சிரிப்பே பரவாயில்லமா இருக்குடா, ஜாகிரதையா இருடா, வேணாடா. இறைவன் உன்னை நேசிக்கிறான், அதனால் உன்னுடைய தோழனின் மூலமாக அந்த சொல்லை உனக்கு சொல்கிறான். வேணாம்ப்பா, அந்த மெசேஜை டிலீட் பண்ணிடு, வேணா. தோழி சொல்கிறாள் என்றால் இறைவன் உன்னை நேசிக்கிறான், அதனால் உனக்கு அந்த சொல்லை அவர்கள் மூலமாக சொல்கிறான். சொல் புரிய வேண்டும் என்றால் சில நேரங்களில் நமக்கான விழிப்புணர்வு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, இந்த வயது ரொம்ப முக்கியமான வயது, அதனால இதை சொல்லிட்டு நான் தொடங்குறேன். இந்த வயசு இருக்குல்ல, அது கொஞ்சம் சிரமமான வயசு தான், ரொம்ப சிரமமான வயசு இந்த வயசு. ஆனால் என்ன என்றால் அந்த வயதை கடந்து வந்தவர்கள் தான் நாங்கள். இருந்தாலும் அந்த சிரமமான வயதில் நீங்கள் படுகின்ற சிரமத்தை அவ்வளவு எளிதாக எங்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. கடந்து வந்திருக்கோம் இல்லையா, அதனால சொல்றேன். இந்த டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் காதை முடிக்கோங்க, அவங்களுக்கும் எனக்குமான பேச்சு ஒரு 2-3 செகண்ட். நீங்க கொஞ்சம் காதை மூடிக்கணும், உங்களுக்கான விஷயம் இல்லை இது. இந்த வயசுல உன் வாழ்க்கை துணையை முடிவு செய்யாத. ரொம்ப ஒரு தாயா நின்று உனக்கு நான் சொல்றேன், இந்த வயது வாழ்க்கை துணையை முடிவு செய்யும் வயது அல்ல. சரியா? ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த லவ் பண்ணாலே நாசமா போறதுக்கு தான் வழி. சரியா? அதுலயும் மோசமான ஒரு வழி சொல்றேன், கைத்தட்டி காட்டி கொடுத்துறாத. இப்ப மோசமான, இன்னும் அதை விட நாசமா போறதுக்கான ஒரு வழியை சொல்ல போறேன், கைத்தட்டி காட்டி கொடுத்துறாத. இந்த லவ் பண்றவன் பக்கத்துல உட்கார்றது எவ்வளவு பாதிப்பு பாருங்க. என்ன தெரியுமா ஆகும்? லவ் பண்ணாலே நாசமா போறோம்னு சொல்லிட்டேன், இது பக்கத்துல உட்கார்ந்தா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லி யோசிக்க விட மாட்டாங்க நம்மள. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? நான் சொல்றத, நான் பண்ண போறத சொல்லிடுறேன், நான் பண்ணிட்டு இருந்ததை சொல்லிடுறேன். நான் காலேஜ்ல படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ்லயும் இருப்பேன், லிட்டரரி ஈவென்ட்ஸ்லயும் இருப்பேன். ஐ வாஸ் a chairman. அந்த சேர்மன் அப்படிங்கறது வந்து இட்ஸ் எலெக்ஷன்ல சேர்மனா எலெக்ட் பண்ணாங்க என்ன. ரொம்ப அதிகமா பிஸியா இருப்பேன், கிளாஸ்க்குள்ள அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன். ஆனா பொழைக்க தெரியும், பாஸ் பண்ணிடுவேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன், படிச்சிருவேன், அங்க தப்பு பண்ண மாட்டேன். படிச்சு தப்பு பண்ணாம பாஸ் பண்ணதுனால தான் டீச்சரா இருக்கிறேன். அது வாழ்க்கை கொண்டு வந்து சேர்த்துரும் அந்த இடத்துல. ஆனா டீச்சருக்கு என்ன பிடிக்காது, உள்ள வந்த உடனே எங்க அலமேல மிஸ் என்ன பார்த்து சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. கடுப்பா இருக்கும். வேலை எல்லாம் தான் செஞ்சுட்டு வரேன், எவ்வளவு பிரைஸ் வாங்கிட்டு வரேன். இது வரைக்கும் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல யாராவது சேர்மன் ஆயிருக்காங்களா? ஆயிருக்கிறேன்ல, இன்னும்ங்கிறீங்க அப்படின்னு இப்படி பார்ப்பேன். ஆனா சொல்ல மாட்டேன், இங்க இருக்கும் சொல்ல மாட்டேன். நேரா டென்ஷனா இருக்கும்ல, என்ன பண்ணுவேன், இப்படி பார்ப்பேன். கிளாஸ்ல லவ் பண்றவ தெரியும், மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். பக்கத்துல போவேன், ஏய் தள்ளு அப்படின்னா அந்த பக்கத்துல இருக்கிற பொண்ணு தள்ளிடுவா, உட்காந்துருவோம் பக்கத்துல. 20 minutes சரியான என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அப்புறமா அவளை தள்ளி உட்கார வச்சுட்டு முன்னால உட்காந்துட்டு பாடம் என்ன நடத்துறாங்களோன்னு கேட்பேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மற்றவர்களுக்கான கேலி பொருளாகவோ மற்றவர்களுக்கான ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவோ இருந்து விடாதீர்கள். உங்களுடைய சோகங்களையும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் கேட்பதற்கு இந்த உலகத்தில் நிரந்தரமான தோள்களோ நிரந்தரமான காதுகளோ இல்லை என்பதனை எப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது வாழ்க்கையில் சில விஷயங்களை சாதிக்கிறோம். இன்றைய டைரி குறிப்பில் நீ எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். என் குழந்தையே, இந்த உலகம், இந்த வாழ்க்கை எந்த உத்தரவாதத்தையும் தராது, எந்த உத்தரவாதமும் கிடையாது. வாய்ப்புகளை மட்டும்தான் இந்த உலகம் தரும்.
வாய்ப்புகளை வைத்துக் கொண்டுதான் வாழ்க்கையின் உத்தரவாதத்தை வடிவமைக்க வேண்டுமே தவிர உத்தரவாதமாக எதுவுமே நமக்கு வந்து சேராது. இந்த காலேஜ்ல படிச்சா வேலை கிடைக்கும், யார் சொன்னது? வாய்ப்பு தான் கிடைக்கும், வேலையை வாங்கி கொண்டது உன்னுடைய வேலை. இந்த காலேஜ்ல படிச்ச உடனே ரொம்ப பெரிய ஆளாவதுக்கு வாய்ப்பு வரும், அதை நீ பயன்படுத்திக் கொள்கிறாயா? பல நேரங்களில் நாம் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதே இல்லை. அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. இன்னொரு விஷயம், இங்க யாரோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு ஒரு புள்ள வந்து பிரைஸ் வாங்கிட்டு போச்சு. எங்க அது போயிருப்பா? இருக்காளா? நிறைய மார்க் வாங்கினாலடா. நிறைய மார்க் வாங்கினா நல்ல பிள்ளையா? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியறதே இல்லைங்க. பேசிக்கலா ஒரு விஷயம் எனக்கு புரியல. நான் டீச்சர், அதனாலதான் சொல்றேன். நிறைய மார்க் வாங்கினா என்ன தெரியுமா நடக்கும்? நிறைய சம்பளத்துல வேலைக்கு போலாம். உண்மை, நிறைய சம்பளத்துக்கு வேலைக்கு போலாங்க. நிறைய மார்க் வாங்கினா நல்லா படி, நிறைய சம்பளம் கொடுக்கலாம். பிரின்சிபல் நானெல்லாம் நிறைய மார்க் வாங்கி இருக்கிறோம், நிறைய சம்பளம். இந்த சேர்மன் இருக்காருல்ல, இந்த காலேஜை உருவாக்குனாரு, அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, நிறைய சம்பளத்தை கொடுக்கிறாரு. இன்னொரு விஷயம் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய யூடியூப் இதை திறந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்தாலே ஆகாதுங்க எனக்கு. பாருங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதுல என்னன்னா, இருங்க, இதெல்லாம் வந்து டீச்சருங்களுக்கு கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கும். ஆனா நான் சொல்றது நம்முடைய நோக்கம். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய ஏன் தெரியுமா எனக்கு 8ஆம் கிளாஸ்ல இருந்து பிடிக்காதுங்க. எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நல்லா படிச்சிருப்பாங்க, கிளாஸ் எக்ஸாமினேஷன் ஹால்ல நுழையும் பொழுது அப்படி உள்ள நுழைவேனா என்ன பார்த்து சொல்லுவோம், எதுவுமே படிக்கலப்பா. என்ன அநியாயங்க இது, என்ன அநியாயம் இது? நல்லா நம்பி இருக்கேங்க, எதுவும் படிக்காத. இது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும் போது உண்மையாவே நான் எதுவுமே படிக்கலையே, நான் உண்மையாவே ரொம்ப நல்லா வரப்போறேன்னு நம்பி எத்தனை தடவை டீச்சர் கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க யார் இருக்காங்களோ யார் இருக்கிறாங்க எனக்கு தெரியாது. மத்த பிள்ளைங்க இருக்கிறீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நாம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வேண்டியது இல்ல பிள்ளைகளா. ஆனா யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ பார்த்து வச்சுக்கிட்டு அவங்கள மட்டும் ஜெயிச்சு காட்டிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைகிறோம். அவங்கள ஜெயிச்சு காட்டணும். நான் எப்பவுமே என்ன தெரியுமா சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின சத்யபாமா என் கிளாஸ்ல இப்ப எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. 10வது மார்க் தான் வாங்கின பர்வீன் சுல்தானா எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும். சைன் அப்படி போடுங்க, சைன் பண்ணுங்க. லைஃப்ல நீங்க எதற்காக பிறந்த நாள் அன்னைக்கெல்லாம் கொண்டாடாதீங்க, பிறந்த நாளெல்லாம் கொண்டாடாதீங்க. ஏன் தெரியுமா? நாம எப்போ பிறந்தோம் அப்படிங்கறத அடுத்தவர்கள் கொண்டாடுகின்ற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்பொழுது மாற்றிக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய பிறந்த நாள் என்பது மிக மிக முக்கியமான நாளாக மாறி போகிறது. நான் பிறந்தது நான் சந்தோஷம் அடைகிறதுக்கு என்ன இருக்குது? என்னால் 4 பேருக்கு நன்மை நடக்கிறதா? அவர்கள் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களா? அப்பொழுதுதான் அது பொருள் புதிந்ததாகும் என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள். இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன்ப்பா, நீங்க எல்லாரும் இன்ஜினியர்ஸ் தானே? ஆமாவா இல்லையா? இது கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன். ஆக்சுவலா பிரேயர் பண்ண போகும்போது நம்ம மனசுல என்ன சொல், வேலை முடிஞ்சிருச்சு கடவுள்கிட்ட சொல்லிட்டோம்ல. அண்ணா சிரிச்சுக்கிட்டே வெளில வந்தாளா இல்லையா? என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அண்ணாட்ட. என்ன புள்ள பிறந்துருச்சா, உனக்கு புள்ள உண்டாயிருச்சா? இவ்வளவு சிரிப்பா, சொல்லிட்டேன்ல வந்துரும் அப்படின்ட்டு போனாலாம். சோ பிரேயருங்கிறது நம்பிக்கை தானே. நீங்க எல்லாருமே இன்ஜினியர்ஸ் அப்படித்தானே? என்ன சரி, இது ஸ்ரீபெரும்புத்தூரா? பூனமல்லிக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? யார் யார் பதில் சொன்னியோ யாருமே இன்ஜினியர் கிடையாது. கேட்ட கேள்விய எப்படி தெரியுமா எதிர்கொள்ளணும்? எப்படி போற?
நடந்து போனா இவ்வளவு நேரம் ஆகும், பஸ்ல போனா இவ்வளவு நேரம் ஆகும், சைக்கிள்ல போனா இவ்வளவு நேரம் ஆகும், கார்ல போனா இவ்வளவு நேரம் ஆகும், காலேஜ் பஸ்ல போனா இவ்வளவு நேரம் ஆகும் சொல்லணும். குவான்டிபிகேஷனுக்கு பேர் தான் இன்ஜினியரிங்க தவிர குவாலிபிகேஷனுக்கு பேர் இன்ஜினியரிங் கிடையாது. நம்மில் பல பேர் என்ன தெரியுமா செய்யறோம், இங்கிலீஷ் பேசணுங்கிறதுனால இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல போய் சேர்ந்துடுறாங்க சார். எனக்கு தெரியும் இங்கிலீஷ் பேசுறதுக்கும் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. படிச்சவங்களுக்கு தெரியும் சம்பந்தமே கிடையாது. இங்கிலீஷ் அப்படிங்கிறது லாங்குவேஜ். லாங்குவேஜ்க்கும் லிட்டரேச்சருக்கும் முதல்ல சம்பந்தமே கிடையாது. லாங்குவேஜ் ஸ்கில்ங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட். வீட்டுல சுமாரா ஒரு மாதிரியா அப்படி மண்ணாக்க பார்த்தே போயிட்டு இருந்தா சைக்காலஜில போய் சேர்த்து விட்டுறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சப்ஜெக்ட் ஊட்டில இருந்து படிக்க வந்தாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தி அனுராதான்னு. ஊட்டில அவ பிறந்தா படகாஸ்ல. அவங்க அப்பா கொண்டு போய் பாட்னில படிக்க வச்சுட்டாரு அவளை. நாங்க தானே பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. அந்த பிள்ளைங்க லாங்குவேஜ்ல இன்ட்ரெஸ்ட். அவ பாட்னி தான் படிச்சா, ஆனா இப்ப பிரெஞ்சு டீச்சரா இருக்கிறா. எதை படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம்ங்கிறது இருக்கு. நான் தமிழ் லிட்டரேச்சர் தான் படிச்சேன். தமிழ் லிட்டரேச்சர் PhD இன் லிட்டரேச்சர் நான் படிச்சேன். நான் MA லாங்குவேஜ் படிச்சுட்டு தமிழ் தான் படிக்கிறோம் தமிழ் தான் படிக்கிறோம் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. எங்க காலேஜ்ல இப்போ மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு PhD வாங்குறவங்களுக்கும் ஒரே சம்பளம், தமிழ் படிச்சுட்டு நான் PhD வாங்கிட்டு இருக்கேன் எனக்கும் ஒரே சம்பளம் தான். என்ன படிக்கிறோங்கிறது அல்ல, எப்படி படிக்கிறோம், அதை எப்படி பிரசன்ட் பண்றோங்கிறது இருக்கு. எனக்கு தெரிஞ்சுப்பா, நீங்க யார் என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனால் என் மகன் வயது உங்களுக்கு. எனக்கு பொண்ணு கிடையாது, பையன் தான். என் பிள்ளை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான். உன் தாய் வயது எனக்கு. ஒரு விஷயத்த சொல்றேன், காலேஜ்குள்ள நுழைஞ்சல்ல, காலேஜ் விட்டு வெளியில போகும்போது கையில மினிமம் 10 அப்பாயின்மெண்ட் லெட்டராவது வாங்கிட்டு போ. 10 அப்பாயின்மெண்ட் லெட்டராவது கேம்பஸ்ல வாங்கணும். அதுல நீ செலக்ட் பண்ணணும், இதுக்கு நான் போறேன் இதுக்கு நான் போல அப்படின்னு நீ செலக்ட் பண்ணணும். ரொம்ப ஈஸி. 10வது படிக்கும் போது என்னன்னு சொல்லி படிக்க வச்சாங்க, 10வது மட்டும் பாஸ் பண்ணிடு அப்படித்தானே சொன்னாங்க. நம்பி படிச்சியா இல்லையா? விட்டாங்களா? என்ன சொன்னாங்க? +2 மட்டும் பாஸ் பண்ணிட்டல, விட்டாங்களா? இன்ஜினியர் வாடி, நீ இன்ஜினியர் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இருக்குது உனக்கு. அப்புறம் என்ன பண்ண போறேங்கிறது இருக்குது இல்ல. வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளைத்தான் தரும். அந்த வாய்ப்புகளை உத்தரவாதமாக நீ எப்படி மாற்ற போகிறாய்? நான் என்னுடைய வாழ்க்கை உத்தரவாதமாக மாற்றினேன். எனக்கு இருக்கிற வாய்ப்பை நான் மாற்றினேன். எனக்கு இருக்கக்கூடிய மொழி அறிவை நான் மாற்றினேன். என் மார்க்கம் எனக்கு தந்த மொழி அரபி. இந்த தேசம் என் மீது திணித்த மொழி ஹிந்தி. இந்த உலகம் எனக்கு பேசுவதற்காக வற்புறுத்திய மொழி ஆங்கிலம். நான் ஒன்னு சொல்ற, வீட்டில் என் தகப்பன் பேசிய மொழி உருது. ஆனால் நான் சொல்லுகிறேன், 4 மொழி எனக்கு தெரியும். கூடுதலாக என் தாயின் மணி வயிறு எனக்கு தந்த மொழி தமிழ். இந்த 5 மொழி தெரிஞ்சு வச்சிருக்கேன்ல, இந்த 5 மொழியில நான் யோசிச்சு முடிவு பண்ணேன், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று எழுந்து நிற்கின்ற பொழுது எனக்கான உலகம் எனக்கு வசப்பட்டது. உனக்கு எதுல பேஷன் இருக்குன்றத பாரு. பல நேரங்களில் நம்முடைய குழந்தைகள் செய்யும் தவறு என்ன தெரியுமா? அடுத்தவர்கள் எதை வேடிக்கை பார்க்கிறார்களோ அதை பார்த்து கொண்டதுதான் பேஷன் என்கிறோம். கிடையாது. உன் ஆழ் மனம், உன்னுடைய ஆன்மா ஏதோ ஒன்றை நேசிக்கும். அந்த ஏதோ ஒன்றின் பின்னால் உன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறாயா? கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம்னா, பல நேரங்கள்ல இப்போ ஒருத்தர் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு போனார்ல, எல்லாம் கவனமா ஒரு பக்கம் போச்சா இல்லையா? காலில இருந்து வெப்பத்துல உட்காந்துருக்கோம், நான் வைத்தால பேசிட்டு இருக்கிறேன். நம்ம கவனத்தை ஒருத்தர் இப்படி வந்து இப்படி பார்த்துட்டு போறதுக்குள்ள புடிச்சிட்டு போயிட்டார் பாரு. இதுதாங்க என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட் மீது உன் கவனத்தை செலுத்தாதே. எந்த குழந்தை அந்த பக்கம் திரும்பாமல் என்ன பேசுகிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருந்ததோ அது ஜெயிக்க பிறந்த குழந்தை. இல்லை என்றால் இப்படி திரும்பி ஒன்னும் இல்ல. உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கிறதுக்கு இங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு டீ கப் கொண்டாந்து இங்க மேடையில வச்சா போதும், எல்லாரும் அதான் முடிஞ்சது. வாழ்க்கையில் பல நேரங்களில் வாய்ப்புகள் நம்முடைய கவனத்தை சிதறடிப்பதனால் இல்லாமல் போகிறது என்பதனை மனதில் கொள்ளுங்கள். இந்த வயதில் நீ எப்படி இருக்க போகிறாய் என்பதுதான் உன் கவனத்தை சிதறடிக்கிற. இந்த வினாடியில இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் பேசிட்டு இறங்கிடுவேன். இந்த 10 நிமிஷத்துல உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறது 2 பேர் தான். ஒரு ஆளு உன் வலதுபுறத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, இன்னொரு ஆளு உன் இடதுபுறத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த 2 பேர் தான் உன்னை வந்து இப்போதைக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த கையில வச்சிருப்ப இத
வச்சிருக்காங்களா சார்? இதுக்கு நான் கொல்லிக்கட்டைன்னு பேர் வச்சிருக்கேன் சார். நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த பெரியவங்களுக்கு சொன்னா, ஆனா சின்ன பிள்ளைங்க மட்டும் சொல்லி முடியல ஃபாதர். 18 19 வயசு பிள்ளைங்க தான் இதை இப்படி இப்படி யூஸ் பண்றாங்களே. 20 அப்படிதான் இருக்கு, 25 அப்படிதான் இருக்கு, 30 அப்படிதான் இருக்கு, 35 அப்படிதான் இருக்கு, 40 அப்படிதான் இருக்கு, 45 அப்படிதான் இருக்கு, 50 அப்படிதான் இருக்கு, 55 அப்படிதான். யாருக்குமே இதை பயன்படுத்த தெரியல. It's a beautiful gadget, but we don't know how to use it. இந்த பிள்ளைங்க இது ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்காங்க. நான் வெளியில இருந்தானா நான் அடிச்சுப்பேன். அந்த அளவுக்கு கான்டாக்ட்க்கு ஒரு பாஸ்வேர்ட், வாட்ஸ்அப்க்கு ஒரு பாஸ்வேர்ட், இன்ஸ்டாகிராம்க்கு ஒரு பாஸ்வேர்ட், ஃபேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்ட், மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்ட், வைஃபைக்கு ஒரு பாஸ்வேர்ட். கடவுளே, இவ்வளவு பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சிருந்தேன்னா எழுதாமலேயே பிஹெச்டி முடிச்சிருவேன் சார். நானு எழுதவே மாட்டேன் சார், முடிச்சிருவேன். ஒண்ணு இருந்தா ஒண்ணு மறக்கிற நேரத்துல அப்படி வச்சிருக்கிறானுங்க ஞாபகம். அவ்வளவு பாஸ்வேர்ட். ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்குது, அவகிட்ட இந்த அப்பாவுக்கு போன் பண்ணணும்பா, போனை கொடுனா மயக்க, பாதி மயக்கம், கொடுக்க மாட்டேங்குதுங்க போன. கூட என்ன புடிங்க வாங்கி போட்டா பாஸ்வேர்டு இல்ல, பாஸ்வேர்டு சொல்லுனா அப்படிங்குது. அப்பாக்கு எப்படி சொல்றது, அம்மாக்கு எப்படி சொல்றது? சரி இந்த நீயே போடுனா உடஞ்ச கையில போடுதுங்க. நான் எட்டி பார்த்தேன், மயக்கம் விழுந்துருச்சு, நான் மறுபடியும் கூப்பிடணுமே. பார்த்தா சூன்யம் வைப்பாங்க தெரியுமா, அதுல ஒரு சக்கரம் போடுவாங்க தெரியுமா, ஒரு ஸ்டார் போட்டு, ஒரு W போட்டு, அதுக்குள்ள ஒரு Z போட்டு, அதுக்குள்ள ஒரு T போட்டு, எங்கேயோ கொண்டு வந்து அந்த டீயை சுத்தி கொண்டு போய் ஒரு புள்ளி வைக்கிறாங்க. அப்பதான் திறந்துச்சு. அவ்வளோ திருட்டுத்தனங்க. நான் ஒண்ணு சொல்றேன் பிள்ளைகளா, இன்னொரு 5-6 வருஷத்துல கல்யாணம் ஆகும் தானே? அவ்வளோ நாளா ஆகும் தானே? நல்லா தெரிஞ்சுக்க, ஜாதகம் எல்லாம் மாத்திக்காத. அந்த பொண்ணுடைய போனு உங்ககிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும். உன்கிட்ட இருக்கிற போன அந்த பொண்ணு கிட்ட ஒரு 3 நாள் கொடுத்து வை, கல்யாணம் நடந்துரும். வாழ்க்கை யாரிடத்தில் எளிமையாகவும் சுத்தமாகவும் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் பிழை இல்லாத, குற்றம் இல்லாத, ரொம்ப சுலபமான வாழ்க்கை வந்து சேர்கிறது. இந்த வயதிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குழப்பத்திற்குள் ஆட்பட்டு கொண்டால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்பதற்காக இந்த தாய் சொல்லுகிறேன், கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை சிம்பிளா வச்சுக்கோங்க. யோசிப்பார், நான் மொழி ஆசிரியை, மொழியின் மீது எனக்கு கவனம் உண்டு. எல்லார்கிட்டையும் என்ன வார்த்தை வாயில இருந்து வருதுங்கிறது தான் நான் கவனமா பார்ப்பேனே. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் அவர்கள் புரிதல், அவர்கள் புரிதல் தான் அவர்கள் எண்ணம், அவர்கள் எண்ணம் தான் அவர்கள் பழக்கம், அவர்கள் பழக்கம் தான் அவர்களுக்கு வாழ்க்கை. என்ன ஓடும் வாயில இருந்து வருது. சில பேர் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் வாசலை மிதிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவியே, நீ எப்படி மிதிக்க பாரு? சொல் பாருங்க, நான் செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன். எவ்வளவு அகோரமா இருக்கும் செத்து போனவங்க நம்ம மூஞ்சில முழிச்சா. மாட்டேன்னு சொல்றாங்க, அது எப்படி? அது வரம் தானே, அது எப்படி சாபம்? சில பேர் சொல்லுவாங்க, நான் தெரியாம தான் கேட்கிறேன். தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம். சதீஷ் இங்க வாயேன், என்ன நான் ஒண்ணு சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. தப்பா நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு அர்த்தம். ஃபர்ஸ்டே சொல்லிட்டான்ல அவன். சொல், சொல்லில் கவனம் வையுங்கள். இதோ இந்த சொல் என்ன சொல்கிறார்கள்? obey your parents. என்ன அர்த்தம்? நான் சாதாரணமா சொல்றேங்க. இந்த உலகத்தில் தட்டு கெட்ட தங்கை உண்டுங்க, கெட்டு போன தாரம் உண்டுங்க, கெட்டு போன அம்மா கிடையாதுங்க. இல்லீங்க, அம்மா கெட்டு போனவர் கிடையாதுங்க, அப்பா கெட்டு போனவர் கிடையாதுங்க. இந்த 2 விஷயங்களை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் அடுத்தவர்களுக்கு இருக்கலாம், ஆனால் நமக்கான தாய், நமக்கான தகப்பன் இருக்கல்ல, அது இந்த உலகத்தில் நமக்கு மட்டுமே கிடைத்த வரம் என்பதனை நினைவில் வைத்துக். அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா ஏதாவது சொல்லுவாங்க தான், உனக்கு பிடிக்காததான் சொல்லுவாங்க, சும்மா அதே சொல்ல இத்தனை வாட்டி சொல்ல.
ஒரே விஷயத்த சொல்லிட்டே இருக்கிற. எங்க அம்மா சொல்லுவாங்க, சாப்பிட்ட தட்டுல கை கழுவாத. இன்னைக்கும் சொல்லுவாங்க. ஏன் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க? ஏன்னா நான் அந்த பேச்சை இது வரைக்கும் கேட்கல, அதனால சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கேட்கிற வரைக்கும் நாம அதை கேட்கறதுக்கான தகுதி நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. பைக் எடுத்தனா ஃபாஸ்டா ஓட்டாதப்பா சொல்றாங்கன்னா காதுல கேட்டுக்கணும். ஒரு விஷயம் தெரியுமா? ஹீல் ஆஃப் ஹெர்குலிஸ் கேள்விப்பட்டிருக்கியா? என்னது ஹீல் ஆஃப் ஹெர்குலிஸ்? ஹெர்குலிஸ் ஹீல் அது ஒரு 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 மித், ஒரு ப்ராவர்ப். அது கிரீக் மித். ஹெர்குலிஸ்க்கு நீ வந்து ஹெலன் ஆஃப் ட்ராய் படம் பார்த்திருக்கியா? இன்னும் பார்க்காத. விக்ரம் பார்த்திருக்கியா? அவ்வளவுதான். உன்னை என்ன பண்ண முடியும்? பென்ஹர் பாத்தியா? வேர்ல்ட் கிளாசிக் மூவின்னு சிலது இருக்கு, பாத்துரு. மூவி அப்படிங்கறது என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரா மாத்தி விட்டுருக்காங்க. இட் இஸ் நாட் an entertainment factory. அது வேற. பாரு, உலக படங்களை பாரு. 11 வருஷம் நான் சென்சார் கமிட்டில இருந்தேன், அதனால சொல்றேன். நீ பார்க்காததெல்லாம் பார்த்திருக்கேன். நீ பார்க்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் பார்த்திருக்கேன். நீ காசு கொடுத்தும் பார்க்க முடியாததை காசு வாங்கிக்கிட்டு பார்த்திருக்கேன். அதனால் சொல்லுகிறேன், have some awareness. ஹெர்குலிஸ் ஹீல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹெர்குலிஸ் வந்து ஜியூஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளுக்கும் ஒரு தேவதைக்கும் பிறந்தவன். அந்த தேவதை என்ன பண்ணுவா, அவளை கையில தூக்கிட்டு சபிக்கப்பட்டுவா, கீழே வந்துருவா. ஹெர்குலிஸ கையில வச்சுட்டு இருப்பா. ஹெர்குலிஸ வந்து காப்பாத்தணும் அப்படின்றதுனால அவ என்ன பண்ணுவா, போய் புனிதமான அந்த தண்ணீர்ல அவனை முக்கி எடுப்பா. அப்படி முக்கி எடுக்கும் பொழுது ஒரு கால் இருக்குல்ல, அந்த ஆங்கிள், அந்த கால்ல பிடிச்சுதான் முக்கி எடுப்பாளா. அந்த தண்ணீர் படாத அந்த ஹீல் இருக்குல்ல, அந்த கால்ல இருக்க ஆங்கிள், அந்த ஆங்கிள்ல மட்டும் அவனுக்கு எந்த அம்பு பட்டாலும் அவன் செத்துருவான். மற்ற உடம்புல அவனுக்கு எங்க பட்டாலும் சாவு கிடையாது. அது வந்து ஒரு பலவீனம், நம் பலவீனம். அது புனித நீர் படாத இடம் நம் பலவீனம் என்று கிரீக் நமக்கு சொல்லி தருகிறது. நம் இந்திய திருநாட்டின் பேரிலக்கியம் ஒன்று உண்டு, மகாபாரதம். அந்த மகாபாரதம் சொல்கிறது, இந்த துரியோதனனுடைய உடம்புல எங்க அடிச்சாலும் அவன் சாவ மாட்டான், தொடையில அடிச்சா மட்டும் செத்து போயிடுவான். அது என்னன்னு நான் கேட்டேன். அது என்னன்னா, காந்தாரி வந்து அவங்க அம்மா முடிவு செய்யறாளாம், கிருஷ்ணனுக்கு வந்து இவனை பலி கொடுக்க கூடாது அப்படின்றதுனால தன் கண்கள்ல இருக்கக்கூடிய எல்லா அருளையும் அவன் உடம்புல பாய்ச்சி அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அவன் அப்படியே பிறந்த மேனியா வர சொல்லுவான். அவன் பிறந்த மேனியா அம்மாட்ட போகும்போது கிருஷ்ணன் வந்துருவான். கிருஷ்ணன் நினைப்பான், இவன் போய் காந்தாரி முன்னால நின்னுட்டானா இவனை கொல்ல முடியாது, என்ன பண்றதுன்னு. டே என்னடா எங்கடா போற அப்படின்னு கேட்பான் கிருஷ்ணன். அம்மாவை பார்க்க போறேன். அம்மாவை தான் பார்க்க போற, அம்மனம்மா போற. அம்மா அப்படிதான் வர சொன்னா. என்ன இருந்தாலும் பெண் இல்லையா, மறைக்க வேண்டியதா மறைச்சிட்டு போடா. சி, எனக்கே பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு, அம்மா எப்படிடா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவன் என்ன செய்வான், கேட்பார் பிள்ளை. நேரா என்ன பண்ணுவான், ஒரு வாழை இலை எடுத்து இடுப்புல மறைச்சிட்டு போய் அம்மாட்ட நிப்பான். அம்மா கேட்பா, நாளைக்கு உன்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று சொன்னார்கள், நான் பார்க்கிறேன், நானா கடவுளான்னு பாத்துக்கிறேன். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு, கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. அவ்வளவு பெரிய விஷயம் அது. நீ சாதமா நினைக்காத, நான் என் மகனை நினைத்து பேசுகிறேன் என்று நினைக்காத, உன் தாயை நினைத்து பேசுகிறேன். அவ என்ன செய்யறா, வந்து விட்டாயா துரியோதனாம்பா, வந்துட்டேம்மா. கண்ணை எடுப்பாங்க. இதுவரைக்கும் அவள் கண் திறந்து பார்த்ததே இல்லை. திருதராஷனை திருமணம் செய்து கொண்டது முதல் பல 100 ஆண்டுகள் பார்த்ததே கிடையாது. கண்ணை மூணவதான் திறந்து இப்படி பாப்பா, கண்ணுல இருந்து வெளிச்சம் அப்படியே போகும், உடம்புல ஃபுல்லா அப்படியே பாய்ச்சிட்டு இடுப்புல அந்த பகுதியில மட்டும் அவன் கண் படாது, அப்படியே கீழே வச்சு பாத்துருவா. பார்த்துட்டு, தவறு செய்து விட்டாய துரியோதனா, ஏனடா இந்த பகுதியை மறைத்து வைத்திருந்தாய்? கிருஷ்ணன் சொன்னானம்மா, கிருஷ்ணன் வஞ்சகன். எப்படி நான் என் பிள்ளையை இழந்து அழப்போகிறேனோ, யாரும் இல்லாமல் நான் சாக போகிறேனோ, அப்படியே அனாதையாக அவன் சாவான் என்று காந்தாரியால் சபிக்கப்பட்டவன் கிருஷ்ணன். அப்படிதான் அவன் சாவு நடந்தது. யோசிச்சு பாருங்களேன், துரியோதனனுக்கு உடம்புல எங்க அடிபட்டாலும் அவனுக்கு சாவு கிடையாதுங்க, தொடையில அடிபட்டா அவனுக்கு சாவுங்க. தாயின் பார்வை, தாயின் கருத்து படாத வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் ஏதேதும் ஒன்று இருந்தால், என் குழந்தையை சுதாகரித்துக் கொள்ளது உன் தாயிடம் சொல்லிவிடு, இல்லை என்றால் அது உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஆகும். அம்மாவிடத்திலும் அப்பாவிடத்திலும் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அப்படி மறைப்பதாக இருந்தால் எதையும் நீ அப்படி செய்யாதே.
வாழ்க்கையில் அப்படி நீ எந்த விஷயத்தில் கையில் எடுத்துக்கொள்கிறாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துணையாக வரும் என்பதற்காகத்தான் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் என்று எழுதி கொடுத்தது. உன் தாயை கனம் செய்வாயாக. இருக்கின்ற பொழுதும் கூட என்னங்க சொல்லிட்டு போனாரு? இதோ உன் தாய் என்று ஒருவனுக்கு காட்டி கொடுத்து போகல, தாயை சொல்லிட்டு போகல. நாம் அந்த தாயை எப்படி மனதில் வைத்திருக்கிறோம் என்பதற்காக நீங்கள் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளே, இந்த வயதிலே நமக்கு சில கவன சிதறல்கள் வரும். இந்த தாய் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன், நான் சொல்றது எல்லாருக்கும் எல்லா விஷயம் புரியணும்ன்றது கிடையாது. பெண் குழந்தைகள் கேட்பது போல் ஆண் குழந்தைகள் என் பேச்சை கேட்க இல்லை. கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? அங்க முகம் தெரியுது, இங்க முடி தெரியுது. முடினா இப்படி தெரியும், முகம்னா கேட்டுட்டு இருப்பா. கொஞ்சம் கேட்டுக்கோ, சில நிமிடங்கள் தானே. வாழ்க்கையில் எப்பொழுதோ நீ ஏதோ ஒரு விஷயத்திற்கு போகின்ற பொழுது இந்த தாய் சொல்வது ஞாபகம் வருமா இல்லையா? வாங்கி வைத்துக்கொள். எத்தனையோ விஷயங்களை படித்து, எத்தனையோ விஷயங்களை உள்வாங்கி, எத்தனையோ கோடானு கோடி மக்களை சந்தித்து வருகின்றவள் நான். என் உதடுகளில் இருந்து உதிரக்கூடிய வார்த்தை நீ எப்பொழுதோ எங்கேயோ சந்திக்க போகின்ற ஏதோ ஒரு விஷயத்திற்கு தீர்வாக இருக்கலாம். கவனம், கவனமாயிரு. இங்க பார், ஒரு புக்கு, நான் இத தொடர்ந்து பேசிட்டு இருக்கேங்க. 3-4 மாதமா பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனை கிரௌடுக்கு போறனோ அத்தனை கிரௌடுக்கும் பேசிட்டு இருக்கேன். நான் எனக்கே சொல்லிக்கிறது, எனக்கே இத தெளிவு வந்தால் ஒழிய நான் இந்த கருத்தை பேசுவது நிறுத்த மாட்டேன். 10 முறை இல்ல, கோடி முறை கேளு. சமீபத்தில் நான் முக்கியமா பெண் குழந்தைகள் கேளுங்க என் பேச்ச, ஆண் குழந்தைகளும் கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். என்ன தெரியுமாப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்ப்பா, சொல்லணும்னு தோணுது அதனால சொல்றேன்ப்பா. இங்க எம்எம்ஐயும் இருக்கு, டிஎம்ஐயும் இருக்கு, டாட்டர்ஸ் ஆஃப் மேரி இமாக்குலேட்டும் இருக்கு, மிஷனரிஸ் ஆஃப் மேரி இமாக்குலேட்டும் இருக்கு. ரெண்டு சபையும் இருக்கீங்க. ரெண்டுமே ஒன்றாக வைத்திருக்கிறீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெண்கள் இருக்கோம் இல்லையா, இப்ப நானும் இருக்கிற, இந்த பெண்கள் இருக்காங்க, உங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த ஆசிரியர்களுக்கும் இந்த ஃபாதர்ஸ், இந்த டீச்சர்ஸ், இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பிள்ளைகளை. உங்க பாய்ஸ்க்கு சொல்றேன் நான். இங்க இந்த ஃபாதர் உட்கார்றதுக்கு, இந்த ஃபாதர் இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு, அல்ல அந்த பிரின்சிபல் அந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு, இல்ல இந்த டீச்சர்ஸ் இதோ இங்க உட்கார்ந்து இருக்கிற பாய்ஸ், இவங்க எல்லாம் இந்த வேலை எடுக்கிறதுக்கு எவ்வளவு வருஷங்க செலவழிச்சிருப்பாங்க சார்? நீங்க ஒரு 30 years of your 40 years of experience சார். 35 40 years சார். அவங்க எல்லாரும் 50 years 40 years உழைச்சிங்க வந்துட்டீங்க. இப்ப நான் இங்க சீஃப் கெஸ்டா பேசுறதுக்கும், இங்க எல்லாருமே டீச்சர்ஸ் உட்கார்ந்து இந்த பெண்கள் உட்காரத்துக்கும் பின்னால 40 years 50 years எல்லாம் இல்ல பிள்ளைகளா. எங்கள் போராட்டம் மிக நீண்டது. 8000 ஆண்டுகாலமாக போராடுகிறோம். அப்போதான் இது கிடைச்சது எங்களுக்கு. இன்னைக்கு நேத்து கிடைச்சது இல்ல இந்த சீட். இன்ஜினியரா யாரும் ஆயிட முடியாது. ஏன்பா உங்க பாட்டிக்கு இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியுமாப்பா? தெரியாதுடா. இன்னைக்கும் உங்க பெரியமா சித்தி அத்தைக்கு தெரியாது. இன்னும் கேட்ட அம்மாவுக்கு கூட தெரியாம இருக்கும். அப்படின்னா என்னம்மான்னு தான் கேட்பாங்க. உன் சிலபஸை கொண்டு போய் காட்டினீங்கன்னா தெரியாது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். எங்க அம்மாக்கு நான் பேசுறது என்னன்னு தெரியாதுங்க. நான் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும் தான் வந்திருக்காங்க. நான் நல்லா இருக்கணும்னு தான் தோணுமே தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஒண்ணு சொல்றேன், எங்களுக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துல நாங்க வரோம்ல, காலேஜ்க்கு வரோம், படிக்கிறோம், வேலைக்கு போறோம். உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், எங்களுக்கு நீங்க எந்த உதவியும் செய்ய வேண்டாம். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் அஸ். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும், நாங்க வந்துருவோம். அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு பையன் தான், பொண்ணு கிடையாது. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சியோட பிறந்தவனா. எல்லாரும் ஒண்ணு இருக்கிறாங்க. இந்த பசங்க இருக்காங்கல்ல, இந்த பசங்களும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான். இவங்களுக்கு ஒன்னும் பெருசா பேக்கப்லாம் கிடையாது. ஒரு குடும்பத்தை, சமூகத்தை காப்பாற்றுவான் என்று சொல்லிதான் அவர்கள் இவ்வளவு தூரம் வருகிறார்கள். நம்மளை விட அதிகமான டிஸ்ட்ராக்ஷன் அவங்களுக்கு, நம்மளை விட அதிகமான ஆசைகளும் பேராசைகளும் உந்தி தள்ள பாசிபிலிட்டிஸ் நிறைய அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அவங்க ஆஸ்ட்ரே ஆகிறதுக்கு. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் தெம். அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. உங்களுடைய தோழமை ஒரு மாணவனுக்கு கிடைக்கிறது என்றால் அந்த தோழமையால்
அந்த குழந்தை வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமே தவிர அவனுடைய கண்ணீருக்கோ அவனுடைய மனக்கவலைகளுக்கோ நீங்கள் எந்த விதத்திலும் காரணமாக கூடாது என்பதனை உங்களுக்கு நான் ரொம்ப 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 நுட்பமா நான் இதை சொல்லிக்கிறேன். நாம எல்லாருமே சேர்ந்து வாசிக்க வந்திருக்கிறோம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? இந்த 2 வருஷம் கொரோனால போனது ஒண்ணுமே தெரியலீங்க. எவ்வளவோ ஆற்றல் மிகுந்த சூழல்கள் நம்மை விட்டு போயிடுச்சு. இந்த லேப்டாப்ல கிளாஸ் எடுத்தது இருக்குல்ல, ஏ அப்பா, யாருக்குங்க பாதகம்? லேப்டாப்ல கிளாஸ் எடுத்ததுல பெற்றோர்கள்லாம் சொல்லுவாங்க, என் புள்ள பாவம். நீயா பாவம்? முன்னால ஒருத்தவங்க உட்காருவாங்களே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் சார், ஒன்னு சொல்லும், நிறைய சொல்லாது. கிளாஸ் ரூம்லயாவது சொல்லிடுவாங்க, அதுல சொல்லவே சொல்லாது. எல்லாம் அமைதியா உட்காந்துருப்போம். வீடியோ ஆன் பண்ணுங்க மேம், வீடியோ ஆன் பண்ணா நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது மேம். காலைல 12 மணிக்கு சப்மிட் பண்ண வேண்டிய பேப்பர் கூகுள் கிளாஸ்மேட்ல வராதே, நெட் இல்ல மேம். அப்பா போனை எடுத்துட்டு போயிட்டாரு மேம். நான் எங்க ஊர்ல இருக்கிற மேம், எவ்வளவு போட்டாலும் போக மாட்டேங்குது மேம். 4 மணிக்கு வரும். வாங்கி திருத்தி போட்டோமா இல்லையா? ஒன்னு சொல்றேன், ரொம்ப பாவம் என்ன தெரியுமா? நாங்க தான் கடைசியா ஒரு கேள்வி கேட்போமே பிள்ளைகளா, மனசாட்சியோட பதில் சொல்லி இருக்கீங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? ஃபியூனரல்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க என் கிளாஸ்ல, மையான ஊர்வலத்துல இருக்கிற மாதிரியே செல். கிளாஸ்ல என்னென்ன பண்ணுவே நீ மன், அவ சொல்லிப்பா இவ சொல்லிப்பான்ட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு. இன்னொரு விஷயம் சொல்ல, நீங்க எல்லாருமே கொரோனா பாஸ், கொரோனா பாஸ் தானே? ஃபர்ஸ்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் இல்லைன்னா +2. கொரோனா பாஸ்ல கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இருக்குது அடுத்தது. நீங்கள் உங்களை மிக மிக உறுதியாக இந்த காலகட்டங்களில் நிரூபிக்கவில்லை என்றால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் உங்களை தள்ளி கொண்டு முன்னால் போய்விடும். அதனால் ஜாக்கிரதையாக குழந்தைகளே, நீங்கள் இழந்தவற்றை வினாடி வினாடியாக பிடித்துக் கொள்ளுங்கள்.